பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கோவை டாஸ்மாக் மண்டல அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் திரளாக பங்கேற்றனர். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் வி. மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில இணைச் செயலாளர் கே. மாரிமுத்து முன்னிலை வகித்தார். பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வேலைவாய்ப்பு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் டாஸ்மாக் மண்டல அலுவலக நுழைவாயில் அருகே தர்ணாவில் ஈடுபட்டு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், தமிழ்நாடு அரசு உடனடியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து டாஸ்மாக் அலுவலக வளாகத்திற்குள் அனுமதிக்க கோரி அவர்கள் வலியுறுத்தினர். ஆனால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அனுமதி மறுத்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியதை தொடர்ந்து போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது. போராட்டத்தில் மண்டல செயலாளர் கே. வி. வீராசாமி, மாநில கௌரவ தலைவர் ஈரோடு தங்கவேல், மாநில பொறுப்பாளர் கரூர் சிவா, திருப்பூர் உத்திரகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். நிகழ்ச்சியின் நிறைவில் நீலகிரி சங்கர் கணேஷ் நன்றியுரை வழங்கினார்.